சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மேலும் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 56,480 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த 18ஆம் தேதி அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி கடன்கள் மீதான வட்டி விகிதத்தை அரை விழுக்காடு குறைத்தது. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி குறைப்பால் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 19ஆம் தேதி சவரன் 54,600 ரூபாயாக இருந்தது. அடுத்த நாளே தங்கத்தின் விலை சவரன் 480 ரூபாய் உயர்ந்து 55,080 ரூபாயாக உயர்ந்தது. கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் 600 ரூபாய் அதிகரித்து தங்கத்தின் விலை 55,680 ரூபாயாக இருந்தது. பின்னர் திங்கட்கிழமையும் மீண்டும் 160 ரூபாய் அதிகரித்த தங்கத்தின் விலை 55,840 ரூபாயாக உயர்ந்து அதிர்ச்சி அளித்தது. இந்த நிலையில் நேற்று தங்கம் வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் 56,000 ரூபாயாக இருந்தது. காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். காலாண்டு தேர்வு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் மட்டும் காலாண்டு தேர்வு விடுமுறை இருந்த நிலையில் தற்பொழுது அது 6ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 3 பள்ளிகள் திறக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை தற்போது வெளியிட்டிருக்கிறதை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மட்டுமே காலாண்டு தேர்வு விடுமுறை என்பது இருப்பதாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. ஆனால் ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பில் அதற்குள்ளாக அந்த மதிப்பீட்டு பணிகள் முடிவடையாது என்றும் பொதுவாக 9 நாட்கள் காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் இந்த முறை 5 நாட்கள் என்பது குறைவாக இருக்கிறது என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டதனால் இந்த முடிவில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிப்பிற்கான காரணம் இதுதான் என்று ஏதேனும் குறிப்பிட்டிருக்கிறார்களா அந்த அறிவிப்பில்? வினயா, தற்போது தமிழகத்தில் பள்ளிகளிலிருந்து காலாண்டு தேர்வானது நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கிறது. வருகிற 27ஆம் தேதியுடன் காலாண்டு தேர்வானது முடிய இருக்கின்றது. செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த தேர்வானது வருகின்ற 27ஆம் தேதியுடன் முடிவிருக்க நிலையில் தொடர்ந்து பள்ளிகளுக்கான விடுமுறை என்பது வருகின்ற சனிக்கிழமை வரை விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த நிலையில் தற்போது பள்ளி கல்வித்துறை சார்பில் காலாண்டு விடுமுறையானது தற்போது நீட்டிக்கப்பட்டு வருகின்ற 7ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி என்று பள்ளிகளானது திறக்கப்படும் என தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே இந்த காலாண்டு தேர்வு என்பது 9 நாட்களுக்கு மேல் விடுமுறை என்பது அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது குறைவான நாட்களே அளிக்கப்பட்டிருந்தது. 28ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை, அக்டோபர் 2ஆம் தேதி வரை மட்டுமே தொடர்ந்து 5 நாட்கள் மட்டும் பள்ளிகள் விடுமுறையானது அளிக்கப்பட்டு அக்டோபர் 3 மீண்டும் பள்ளிகளானது திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை வைத்தனர். தற்போது அந்த கோரிக்கையை ஏற்று பள்ளி கல்வித்துறை சார்பில் காலாண்டு விடுமுறையானது நீட்டிப்பு செய்து வருகின்ற 7ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அபிநயா, காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நீட்டிப்பு என்பது ஆசிரியர் சங்கங்களுடைய இந்த கோரிக்கையை தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காலாண்டு பணி நாட்கள், அதாவது ஒரு பள்ளி இவ்வளவு நாட்கள் ஒரு கல்வியாண்டில் செயல்பட வேண்டும் என்ற அந்த எண்ணிக்கை இருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்க வேண்டும், அது போன்ற ஏதேனும் நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கா லிபிகா? இதுவரையில் இந்த ஆண்டு நடப்பாண்டில் மட்டுமே 210 நாட்கள் வரை மட்டுமே வேலை நாட்களாக இருக்கக்கூடிய நிலையில் நடப்பாண்டில் மட்டும் 220 நாட்களாக ஆசிரியர் சங்கத்தினர் பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. நடப்பாண்டில் 220 நாட்கள் பள்ளி கல்வித்துறையினுடைய வேலை நாட்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே ஆசிரியர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இந்த காலாண்டு விடுமுறை என்பதையும் நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஏற்கனவே 220 வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த 220 இருந்துதான் இந்த காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வேலை நாட்கள், பள்ளியினுடைய வேலை நாட்களுக்கும் விடுமுறைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தொடர்ந்து பள்ளியினுடைய வேலை நாட்கள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் 210 நாட்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டும் 210 நாட்கள் வேலை நாட்களாகவே இருந்து வருகிறது. அபிநயா,
பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் இந்த விடுமுறை நீட்டிப்பு பொருந்தும் என்பதையும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது பள்ளிக்கல்வி இயக்ககம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிபிகா.